ஓம் சாந்தி. 22 நவம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, நாம் எதை பார்த்து கொள்ள வேண்டும்? நாம் எதை பார்த்து கொள்ள வேண்டும்? இரண்டாவது கேள்வி, எதை புரிய வைக்க வேண்டும் என்று எதை புரிய வைக்க வேண்டும் என்று இந்த முரளியில் பாபா சொல்கிறார்? எதை புரிய வைக்க வேண்டும் என்று இந்த முரளியில் பாபா சொல்கிறார். மூன்றாவது கேள்வி, ஞானத்தின் போதை ஏன் இருக்க வேண்டும் என்கிறார்? ஞானத்தின் போதை ஏன் இருக்க வேண்டும் என்கிறார்? நான்காவது கேள்வி, தேக பந்தனத்திலிருந்து எப்போது விடுபட்டவர் ஆவீர்கள்? தேக பந்தனத்திலிருந்து எப்போது விடுபட்டவர் ஆவீர்கள்? அஞ்சாவது கேள்வி, எப்போது கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள்? எப்போது கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள்? ஆறாவது கேள்வி, எது பறக்க வைக்கிறது? எது கீழே விழ வைக்கிறது? எது பறக்க வைக்கிறது? எது கீழே விழ வைக்கிறது அல்லது கொண்டு வரக்கூடியது? fill in the blanks. முயற்சி செய்து டேஷ் ஆக வேண்டும். முயற்சி செய்து டேஷ் ஆக வேண்டும். டேஷ் செய்ய வேண்டும். டேஷ் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த யாத்திரையில் டேஷ் என்றால் தேவதையைப் போல ஆகிவிடுவீர்கள். இந்த யாத்திரையில் டேஷ் என்றால் தேவதையைப் போல ஆகிவிடுவீர்கள். மூன்றாவது, பிராமணர் ஆக வேண்டுமென்றால் டேஷ். பிராமணர் ஆக வேண்டுமென்றால் டேஷ். நான்காவது, டேஷ் கொடுக்காதீர்கள். டேஷ் கொடுக்காதீர்கள். டேஷ் கொடுங்கள். டேஷ் கொடுங்கள். அஞ்சாவது, சேவையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ் இருக்கும். சேவையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ் இருக்கும். ஆறாவது, டேஷ் செல்வதற்காக நாம் இப்போது யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறோம். டேஷ் செல்வதற்காக நாம் இப்பொழுது யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறோம். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி,
நாம் எதை பார்த்து கொள்ள வேண்டும்? பாபா சொல்றார், என்னிடத்தில் இன்னும் என்னென்ன அவகுணங்கள் இருக்கிறது? என்னிடத்தில் இன்னும் என்னென்ன அவகுணங்கள் இருக்கிறது? நான் எந்த அளவிற்கு ஆத்மா அபிமானியாக இருக்கிறேன்? நான் எந்த அளவிற்கு ஆத்மா அபிமானியாக இருக்கிறேன் என்று பார்த்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் இன்னும் என்னென்ன அவகுணங்கள் இருக்கிறது? நான் எந்த அளவிற்கு ஆத்மா அபிமானியாக இருக்கிறேன் என்று பார்த்து கொள்ள வேண்டும். 2வது கேள்வி, எதை புரிய வைக்க வேண்டும் என்று இந்த முரளியில் பாபா சொல்கிறார்? லக்ஷ்மி நாராயணை பற்றி. பாபா சொல்றார், முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை காட்டி இவர்கள் யார், இவர்கள் எப்படி இந்த பதவியை அடைந்தார்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்ன சொல்றார் பாபா? முதலில் ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் முதல்ல தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க, பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை காட்டி இவர்கள் யார், இவர்கள் எப்படி இந்த பதவியை அடைந்தார்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். 3வது கேள்வி, ஞானத்தின் போதை ஏன் இருக்க வேண்டும் என்கிறார்? ஞானத்தின் போதை ஏன் இருக்க வேண்டும் என்கிறார்? ஏனென்றால் உங்க மூலமாக தான் சந்நியாசிகளுக்கு முக்தியின் வழி கிடைக்க வேண்டும். அவர்களும் பாபா சொல்றார், ஏனென்றால் உங்க மூலமாக தான் சந்நியாசிகளுக்கு முக்தியின் வழி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கும் புரிய வையுங்கள், நீங்கள் இல்லாமல் அவர்களுக்கு நன்மை ஏற்படாது. ஆகவே அந்த அளவிற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். ஆகவே அந்த அளவிற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். 4வது கேள்வி, தேக பந்தனத்திலிருந்து எப்போது விடுபட்டவர் ஆவீர்கள்? நான் என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக. அதுக்கு பாபா பதில் சொல்றார் பாருங்க, நான் என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக தன்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தேகத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். நான் என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக தன்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தேகத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அடுத்தது 5வது கேள்வி, எப்போது கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள்? பாபா சொல்றாரு, நான் நிராகாரி ஆத்மா ஆவேன், நான் நிராகாரி ஆத்மா ஆவேன் என்ற நினைவு வரும்போது தேக உணர்விலிருந்து விடுபட்டு கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. நான் நிராகாரி ஆத்மா ஆவேன் என்ற நினைவு வரும்போது தேக உணர்விலிருந்து விடுபட்டு கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. 6வது கேள்வி, எது பறக்க வைக்கிறது, எது கீழே விழ வைக்கிறது, அல்லது எது கீழே கொண்டு வரக்கூடியது? எந்த விஷயம் நம்மளை பறக்க வைக்கிறது, எது கீழே விழ வைக்கிறது அல்லது கொண்டு வரக்கூடியது? நான் என்ற இந்த ஒரு வார்த்தை தான் பறக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நான் என்ற இந்த ஒரு வார்த்தை தான் பறக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே நான் என்ற வார்த்தை தான் கீழே கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கிறது.
ஆகல பாபா என்ன சொல்றாரு, நான் என்று சொன்னவுடன் ஒரிஜினல் நிராகார சொரூபம் நினைவிற்கு வர வேண்டும். எப்பெல்லாம் நீங்க நான் என்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்களோ அப்போ ஒரிஜினல் நிராகார சொரூபம் நினைவிற்கு வர வேண்டும். அப்ப நான் ஆத்மா நினைக்கும் போது நீங்க என்ன எல்லாம் அந்த ஒரிஜினல் சொரூபம் நினைவுக்கு வரும்போது பறக்க வைக்குது இல்லையா? அதே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த சொரூபத்தை மறந்த உடனேயே என்ன ஆயிடுவோம், கீழே வந்துடும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், முயற்சி செய்து டேஷ் ஆக வேண்டும், டேஷ் செய்ய வேண்டும். முயற்சி செய்து அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும், தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த யாத்திரையில் டேஷ் என்றால் தேவதையைப் போல ஆகிவிடுவீர்கள். இந்த யாத்திரையில் டேஷ் என்றால் தேவதையைப் போல ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்றாரு, பாபாவின் நினைவில் இருந்தீர்கள். இந்த யாத்திரையில் பாபாவின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் தேவதைகள் போல ஆகிவிடுவீர்கள். அவரை நினைவு செய்தால் எல்லாம் இந்த யாத்திரை செய்யும் போது தேவதைகள் போல ஆகும். மூன்றாவது, பிராமணர் ஆக வேண்டும் என்றால் டேஷ். பிராமணர் ஆக வேண்டும் என்றால் ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும். இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. நாலாவது, டேஷ் கொடுக்காதீர்கள், டேஷ் கொடுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். எதை கொடுக்க கூடாது, எதை கொடுக்கணுமா? யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அஞ்சாவது, சேவையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ். சேவையில் இருந்தீர்கள் என்றால் டேஷ் இருக்கும். என்ன இருக்கும் சொல்லியிருக்கார் பாபா? போதையும் இருக்கும். சேவையில் இருந்தீர்கள் என்றால் போதையும் இருக்கும். ஆறாவது, டேஷ் செல்வதற்காக நாம் இப்போது யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். இனிமையான வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக நாம் இப்போது யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறோம். செய்யலாமா? இனிமையான வீட்டுக்கு திரும்பி போறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பாபாவை நினைக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.